வணக்கம் உறவுகளே, கற்றாழை பயன்படுத்துறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்ன, பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கற்றாழையில கால்சியம், குளோரின், சோடியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, பாலிசாக்கரைடுகள் மற்றும் யூரிக் அமிலம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கற்றாழை பொதுவா ஆற்றங்கரைகளிலும் சதுப்பு நிலங்கள்லயும் தோட்டங்கள்லயும் அதிகமா காணப்படுது. கற்றாழையில நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. கற்றாழையிலிருந்து எடுக்கப்படுற ஜெல் சருமத்துடைய ஈரத்தன்மை, அதை மாய்ஸ்சரைசர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈரத்தன்மையை பாதுகாக்க பயன்படுது. மேலும் அனைத்து தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் கற்றாழையை பயன்படுத்துவாங்க. பொலிவான சருமத்தை பெறதுக்கும் அடர்த்தியான கூந்தலுக்கும் கற்றாழையை யூஸ் பண்ணுவாங்க. கற்றாழை பயன்படுத்துறதுனால கிடைக்கிற நன்மைகள் குறித்தும் அதனுடைய பக்க விளைவுகள் என்னன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். தீக்காயங்களுக்கு சிகிச்சையா இந்த கற்றாழையை பயன்படுத்துறாங்க. இது அதனுடைய நன்மைன்னு சொல்லலாம். தீக்காயங்களை சரி செய்ய ரொம்பவே உதவுதுங்க. உங்களோட உடம்புல ஒரு தீக்காயம் இருந்துச்சுன்னா தினமும் 3 முறை கற்றாழை ஜெல் எடுத்து தடவிட்டு வாங்க. அதுவுமே ஃப்ரெஷ்ஷான பறிச்ச ஆலோவேரா ஜெல்லுடைய இதை தான் நீங்க தடவணும். நீங்க கடையில வாங்கியிருப்பீங்க இல்லையா ஆலோவேரா ஜெல், அந்த மாதிரி, அதாவது மாய்ஸ்சரைசிங்காக சில பேர் வாங்கியிருப்பாங்க. அது வந்து நம்ம தடவக்கூடாது, ஓகேங்களா? சோ எந்த விதமான செயற்கை கலப்படம் இல்லாத இயற்கையாகவே விளையிற அந்த கற்றாழை எடுத்து நம்ம பயன்படுத்தணும், சரிங்களா? இது தீக்காயத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகள் விரைவாக குணமடைய உதவுது. அதனால தினமும் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை நீங்க பெற முடியும். அதே மாதிரி சூரிய ஒளியோட கலந்து வர்ற கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்த காமா அண்ட் எக்ஸ்ரே கதிர்வீச்சுகளுடைய தீய விளைவுகள்ல இருந்து சருமத்தை பாதுகாக்க இந்த கற்றாழை உதவுது. இதனால சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாதவங்க கற்றாழை ஜெல்லை எடுத்து சருமத்துல அப்ளை பண்ணிட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மேக்கப் பண்ணிக்கிட்டு நீங்க வெளியில போகலாம். அது மட்டும் இல்ல, சூரிய ஒளியால் ஏற்பட்ட கருமையை நீக்கவும் இந்த கற்றாழையை நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன வெட்டுக்கள், சிராய்ப்புகள் ஏற்பட்டா வலி மற்றும் எரியிற உணர்வுல இருந்து நீங்க விரைவா நிவாரணம் பெற கற்றாழை ஜெல்லை தடவலாம். இதுல ஆந்த்ரோகுயினோன்கள், ரெசின்கள், பாலிசாக்கரைட் அண்ட் ஆலோக்டின் பி அப்படின்ற பல வேதிப்பொருள் இருக்கு. இதனால கற்றாழை ஜெல் காயங்களை உடனடியாக குணப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கனமான வடுக்களை கூட சரி செய்யக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு. அண்ட் இந்த வெயில் காலத்துல நம்மளுடைய சருமத்தை நீரேற்றமா வச்சிருக்க இந்த கற்றாழை உதவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% உதவும். உங்களோட சருமத்தை ஹைட்ரேட்டடா வச்சிருக்கணும் அப்படின்னா கற்றாழை உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோத்து கத்தாழை இருக்கு பாத்தீங்களா, அதோட சாறுல நிறமேற்றிக்கான, அதாவது டைஸ்ன்னு சொல்ற நிறமேற்றிகளான ஆந்த்ரோகுயினோன் அண்ட் குயினோன்கள் இருக்கு. இதனால கற்றாழை விரைவா உறிஞ்சப்படுது. அதனால இது எண்ணெய் சருமத்திற்கு, அதாவது ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால உங்க மாய்ஸ்சரைசரோட கற்றாழை ஜெல்லை கலந்து உங்களோட சருமத்துல நீங்க தடவலாம். தொடர்ந்து இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சருமம் நீரேற்றமாகவும் பொலிவாகவும் இருக்கும், சரிங்களா? அடுத்ததா கற்றாழையோட பக்க விளைவுகளை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஒரு பொருள் வந்துட்டு நமக்கு நன்மை கொடுக்குது அப்படின்னா அட் த சேம் டைம் அதை நம்ம அதிகமா பயன்படுத்தும் போது பக்க விளைவுகளையும் அதை உண்டு பண்ணும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு மீறி பயன்படுத்தினா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கலாம். கற்றாழை ஜெல் வந்து பாத்தீங்கன்னா தோல் பிரச்சனைகளுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் முழுமையாக குணப்படுத்த முடியாது அப்படின்றதான் உண்மை. ஆரம்பத்துல கற்றாழையை பயன்படுத்துற சிலருக்கும் அந்த எரியிற ஒரு மாதிரி காந்தல் உணர்வு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபீல் இருந்துக்குன்னா உடனே வாஷ் பண்ணிடுங்க. உங்களோட சருமத்துல கற்றாழை ஜெல்லை ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா அது சருமத்தை வறட்சியாக்க கூட வாய்ப்பு இருக்கு. மாய்ஸ்சரைசிங்கும் இதுதான். அது மாதிரி நீங்க ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணதுக்கு சில நிமிஷங்களுக்கு அப்புறமாவே நீங்க வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து அப்படியே உலர விடாம தண்ணீர்ல வாஷ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதுதான் பெஸ்ட். அப்புறம் சிலருக்கு கற்றாழை ஜெல் வந்து பிடிக்காம இருக்கலாம், அலர்ஜி மாதிரி இருக்கலாம். ஒவ்வாமைன்னு சொல்ற அலர்ஜிஸ் வந்து ஒன்று பண்ணலாம். ஒரு மாதிரி பொறி பொறியா வந்து வர்றது, வேர்க்குரு டைப்ல பொறி பொறியா வந்து வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து தடுத்து இருக்கும். ஸோ ஸ்கின்ல எரிச்சல் இருக்கும். இந்த மாதிரி இருந்தா கூட நீங்க அதை அவாய்ட் பண்ணும். அதனால அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதனால நீங்க வந்து கற்றாழை ஜெல் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகுதியில் நீங்க, அதாவது காதுக்கு பக்கத்துலயோ இல்ல கையிலயோ நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த விதமான உங்களுக்கு அலர்ஜிஸ் இல்ல, அரிப்பு இல்ல, எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட முகத்துல நீங்க தடவுங்க. எரியிற உணர்வு ஏற்பட்டா யூஸ் பண்றதை தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது காலங்காலமா யூஸ் பண்ணப்பட்டு வந்தாலுமே கற்றாழை குறித்த அறிவியல் ஆதாரங்கள் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்றதுனால மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அதை யூஸ் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவெல்லாம் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவே இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பயனுள்ளவே இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அட் த சேம் டைம்
நீங்க இந்த கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணிட்டு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணீங்க அண்ட் இது உங்களுக்கு எந்த வகையான நன்மைகளை கொடுத்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, பகிர்ந்துக்கோங்க. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு உணவுப் பொருளுடைய நன்மைகள் பக்க விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே அடுத்து ஒரு அருமையான பொருளோடு. அதுவரை நன்றி, வணக்கம்.